பெரியோர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே, தமிழக வாக்காளர் பெருமக்களே, விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்திருக்க தேர்தல் அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க. இந்த தேர்தல் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது மக்களுக்கான தேர்தலா இருக்கு. இப்போ காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடியை கடனா இந்த திமுக அரசாங்கம் வாங்கி இந்த 4 வருஷம் ஆட்சியை நடத்தி இருக்காங்க. ஆனா அதுல மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் செய்யல. மக்களுக்கு ரேஷன்ல பருப்பு கூட மாதம் கொடுக்கல, அப்பப்ப கொடுப்பாங்க. 2 மாசம் 3 மாசம் கழிச்சு கொடுப்பாங்க. எண்ணெயும் அப்படிதான் கொடுப்பாங்க. ஆனா 12 லட்சம் கோடி மட்டும் கடன் எப்படி வந்ததுன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, படிக்கிற பிள்ளைகளுக்கு சீருடை வருடம் கொடுக்கறது இல்ல. ஒரு வருடம் ஒண்ணு கொடுக்கறது, அடுத்த ஒரு வருஷம் கொடுக்கறது இல்ல, அதுக்கு அடுத்த வருஷம் ஒண்ணு கொடுக்கறது. இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வந்தாங்க இந்த 5 ஆண்டு காலமும். அம்மா ஆட்சி இருந்த போது 4 சீருடை கொடுப்பாங்க, ஆண்களுக்கும் சரி பெண் பிள்ளைக்கும் சரி. அது சரியா பள்ளிக்கூடம் திறந்த உடனே கரெக்டா கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்ல, சைக்கிளும் கொடுத்துருக்காங்க. +2 மாணவர்களுக்கு லேப்டாப்பும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம படிக்கிற பிள்ளைங்களுக்கு நோட்டு, புத்தகம், பள்ளிக்கூடத்துக்கு வேண்டியான சாமான்கள் எது வேணும்னா அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கறத நினைச்சு அதையும் அரசாங்கத்திலிருந்து அம்மா ஆட்சியில கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, பெண்கள் வெளியில ஏதாவது போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சமையல் கட்டுல கொஞ்சம் வேலை சுலுவு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கிரைண்டர், மிக்சி இதெல்லாம் கொடுத்தாங்க. சரி, இந்த கிராமப்புறங்கள்ல உள்ள பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சவங்க அம்மா. கருவுற்ற பெண்களுக்கு சத்துள்ள உருண்டை, அதாவது புரத சத்து இருக்கணும், அவங்களுக்கு உடம்புல சேரணும். கிராமப்புறத்து பெண்கள் உடம்ப சரியா கவனிச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கறதுக்காக அந்த சத்து உருண்டை வாரத்துக்கு உள்ளதெல்லாம் சரியா கணக்கு போட்டு எல்லாருக்கும் கொடுக்க வச்சாங்க. இதுக்கு எது வழியா கொடுத்தாங்கன்னா கிராம சுகாதார நிலையங்கிறது இருக்கும். இப்ப அதெல்லாம் பூட்டி ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப அதெல்லாம் இல்ல. ஏன்னா அங்க உதவியாளர்கள், நர்ஸு இதெல்லாம் பதவியே போடல. இவங்க ஏன் போடல? அதே போல மருத்துவமனைகள், பெரிய ஊர்களில் உள்ள அரசாங்க மருத்துவமனையும் என்னன்னா அங்கேயும் டாக்டர் இல்ல, நர்ஸுங்க கிடையாது, மருந்தும் கிடையாது. இதெல்லாம் இவங்களால போட முடியல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கையில வருவாய் இல்ல அரசாங்கத்துக்கு.
அரசாங்கத்துக்குன்னு வருவாய் வர்ற சில இது இருக்கு, இயற்கை வளங்கள் இருக்கு, டாஸ்மாக் இருக்குது. அதுல இருந்தெல்லாம் அரசாங்கத்துக்கு வர்ற பணம் வேற எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. அதனால இவங்க கடனை வாங்கி அந்த கடன்ல திட்டங்களை செயல்படுத்துறேன்னு சொல்லி இப்ப கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா தரைப்பாலம் எவ்வளோ ஊர்ல இருக்கு. அது மழை காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போக முடியல. ஏன்னா தண்ணிக்குள்ள இறங்கி போக வேண்டியதா இருக்கு. போன முறை 21ல போன 5 ஆண்டு இதுல திமுக வாக்குறுதி கொடுத்ததுல அதுவும் இருக்கு. நாங்க தமிழகத்தில் உள்ள தரைப்பாலங்கள் எல்லாம் உயர்ந்த பாலங்களா செய்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவும் செய்யல. அவங்க செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரிய ஊருங்கள்ல ஒரு 10 பாலம் ஏற்கனவே இருக்கும், மேம்பாலம். இன்னொன்னு 5 போடு 3 போடு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அது எதுக்காகன்னு தெரிஞ்சிருக்குதா உங்களுக்கு? அதுல வேண்டிய அளவுக்கு பணம் பெறலாம். அதனால அந்த திட்டங்களை மட்டும் செயல்படுத்துறாங்க. ஆனா கிராமப்புற மக்கள் என்ன பாவம் செஞ்சிச்சு? அதுங்களுக்கு எதையுமே செய்யல. சரி, அங்க உள்ள கிராமப்புறங்களில் உள்ள சாலைகளை பாத்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்கு. அதை சரி செய்யலாம், அதையும் செய்யல. ஆனா திமுக காரவங்க இப்ப என்ன பண்றாங்க? 8000 ரூபாய் கூப்பனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க பெண்களுக்கு கூப்பன் தர்றோம், கூப்பனை போய் கொண்டு கொடுத்துட்டு நீங்க பிடிச்ச சாமான வாங்கிங்கன்னு ஒரு முதலமைச்சரே சொல்றாரு. நீங்க போய் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்கு சொல்றாரு? அதுக்கு முன்ன தேர்தல் வருது. இப்ப ஏப்ரல் 23 அன்னைக்கு எங்களுக்கு ஓட்ட போட்டுருங்க, போட்டு முடிச்சோன்னா இந்த 8000 ரூபாய் கூப்பனை வாங்கிக்கிங்கிறாரு. அது என்ன அவங்க வீட்டு சொத்தா? அவங்க அப்பா வீட்டு சொத்தா? இல்ல, அது ஏற்கனவே 12 லட்சம் கோடி வாங்கி நம்ம மேல ஒவ்வொருத்தர் தலையிலையும் 2 லட்சம் ரூபாய் கடனை வச்சிருக்காங்க. 10ஆவதுக்கு இந்த கடனும் அதுல சேரும். இதுக்குதான் இந்த அளவுக்கு அவங்க சொல்றது. நான் என்ன சொல்றேன், உங்க வீட்டு பிள்ளைகள் படிச்சிருக்கோம், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கிறாப்புல வழிய பண்ணா உங்க புள்ள பையனோ பொண்ணோ அவ சம்பாரிச்சு உங்களை கொடுத்துருவான். உங்க குடும்பம் நல்லா இருக்கும். நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், அது 1000 இந்த தேர்தலுக்கு 2000 கொடுக்குறேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் என்னன்னா உங்ககிட்ட இப்படி கொடுத்துட்டு அந்த கிராமப்புறங்கள்ல உள்ள ஏழை எளியவர்கள் போய் டாஸ்மாக்ல போய் ஆண்கள் போய் அங்க ஒரு பாட்டில வாங்கினாங்கன்னா அது 180 ரூபா. வெறும் 80 ரூபாயா இருந்தது 180 ஆகுது. இப்ப இதுலயே உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறதுல மாசம் 3000 ரூபாய் போயிடுது. சரியா போகுதா? அப்புறம் கரண்ட் அம்மா இருந்தப்ப 200 யூனிட் ஓடுறவங்களுக்கு அம்மா இருந்தப்ப பாத்தீங்கன்னாக்க 150 ரூபா தான். ஆனா இவங்க அதை என்ன பண்றாங்க, மேற்கொண்டு அதை 280 ஆக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க கூட 180 ரூபாய் நீங்க போட்டுதான் கொடுக்குறீங்க. சரி, 200 யூனிட், அடுத்தது 500 யூனிட். அந்த 500 யூனிட் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற 2,31,00,000 ரேஷன் கார்டு இருக்கு.
அப்ப அத்தனை வீடு இருக்கு. அதுல உள்ளதுல கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேல ஏழை ஜனங்க இருக்கு. அவங்க ஒரு 500 யூனிட் வரைக்கும் அவங்க மின்சாரத்தை பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு 500 யூனிட்டுக்கு என்ன தெரியுமா வாங்குறாங்க? நம்ம அம்மா இருந்தப்ப 1500 ரூபா இருந்தது. இப்போ நீங்க இன்னும் காசு போட்டு கிட்டத்தட்ட 1850 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க கரண்டுக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கையில இருந்து எவ்வளவு பணம் போகுதுன்னு. சரி, அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வீட்டு வரி ஏறி இருக்கு, சொத்து வரி ஏறி இருக்கு. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு போட்டீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு 7500 இருந்து 8000 ரூபாய் மாசம் நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுல கொஞ்சம் பேரை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், மாசத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம்? அது நீங்க வாங்குறதோ அந்த ஜனங்கள்கிட்ட 8000 ரூபாய் வாங்கிடுறீங்க. வாங்கிக்கிட்டு நீங்க கொடுக்கறது ஒரு 2000, இப்ப சொல்லி இருக்கிறத சேர்த்தா. இப்படி சொன்னா இது மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? ஒரு கட்டத்துல அவங்க வீட்டுல ஒரு பொண்ணோ பையனோ கஷ்டப்பட்டு காலேஜில் படிக்க வைக்கிறீங்க, அந்த பிள்ளைங்க வேலை இல்லாம சும்மா உட்காந்துருக்கு. அதுக்கு இந்த தென் பகுதிகளில் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காம நான் எல்லாருக்கும் செஞ்சிருவேன், இந்த தெற்கு பக்கம் முழுவதும் நாங்க நிறைய நிறுவனங்களை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. 7 முறை வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு என்னாச்சு? எங்காவது வெளிநாட்டு நிறுவனம் வந்திருக்கா? வரல. எதுக்காக இத சொல்றேன்னா, ஒரு சம்பிரதாயம் மாதிரி ஆக்கிட்டாங்க இந்த தேர்தல் அறிக்கைன்னு. அதாவது நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு 10 விஷயம் சொன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்குவீங்க. ஆனா 505 விஷயம் சொன்னா எப்படி யாரு ஞாபகம் வச்சுக்குவாங்க? அவங்களோட ட்ரிக்க பாருங்க. 505 வாக்குறுதியை கொடுத்து விட்டு 50 கூட செய்யல இன்னும். அதுக்குள்ள திருப்பி 525 வாக்குறுதியை கொடுத்து இப்ப புதுசா ஒரு புத்தகத்தை போட்டிருக்காங்க. நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியில்லை. சரி, இது திமுக பண்ணுது. அம்மாவுடைய கட்சி, அதாவது தலைவர் அவங்கெல்லாம் இந்த தப்பு பண்ணதே கிடையாது. அம்மாவை பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லாமே செஞ்சிருப்பாங்க. இது நம்ம அரசாங்கத்தினால செய்ய முடியும், அதுக்கு கையில பணம் இருக்கு, அது அந்த ஜனங்களுக்கு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. நிறைய திட்டங்கள் அப்படி செஞ்சிருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தரை நான் ஆக்கிட்டு போனேன்ல, அவரு திமுகவே தூக்கி சாப்பிடுறாரு. எப்போதுமே நம்ம திமுக பத்தி சொல்லிட்டு இருப்போம். இப்ப இவரு அந்த கணக்குல சேர்ந்துட்டாரு. என்ன சொல்றாரு? நானும் ஒன்னும் திமுகவுக்கு இழைச்சவன் கிடையாது, அதனால நானும் சரிக்கு சரி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இவரு என்ன பண்றாரு? திமுக பாணியிலேயே இவரும் அந்த பொய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க ஒண்ணு பார்த்தாவே நீங்க கவனிச்சிருப்பீங்க. நம்ம கட்சியில தலைவரும் சரி அம்மாவும் சரி, நம்ம கட்சிக்குன்னு ஒரு துண்டு இருக்கும். இந்த போட்டிருக்காரு பாருங்க, இதுதான் நம்ம கட்சி துண்டு. கரெக்டா? இப்ப திமுக பொது ஸ்டைல ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கு. கட்டம் போட்டிருக்கு. சரியா? அவங்க திமுக போட்டிருக்காங்க, ரைட், விடுங்க.
அது அவங்க இஷ்டம். நீங்க ஏன் போடுறீங்க கட்டம்? நம்மளுக்குங்கிறது முறை. நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, அம்மா என்ன பண்ணாங்க, அந்த துண்டை போட வேண்டியதானே. அப்ப இதுல இருந்து என்ன பேசி வச்சுக்கிட்டு செய்யறீங்களா? ஒரு சந்தேகம் வரும்ல. இப்ப நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கீங்க, நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு புடவை எடுக்கிறீங்க, கூட பக்கத்துல உள்ள ஃப்ரெண்டையே அழைச்சிட்டு போறீங்க. சரி, நீ இந்த கலர் எடுத்துக்க, நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன், ஒரே மாதிரி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல உள்ளவங்க நம்ம எடுக்கிற வழக்கம் உண்டு. அப்ப நீங்க என்ன அவ்வளவு பக்கத்துல இருக்கீங்க? நீங்க கட்சிக்காரவங்களை மட்டும் பிரிச்சு வச்சுட்டு நீங்க ஒன்னா இருக்கீங்கிறது உங்க துண்டு விஷயத்திலே தெரியுது, கழுத்துல போட்டிருக்க துண்டுலே தெரியுது. அதுதான் நான் சொன்னேன். நம்ம வேட்பாளர்களா இருந்தாலும் நம்ம பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், நம்ம தலைவர் காலத்து முறை, அம்மாவோட முறை, அதை தான் நம்ம கடைபிடிக்கணும் எல்லாத்துலயும். அப்படிங்கறத தான் நான் எல்லாருக்குமே வலியுறுத்துவேன். சரி, இப்ப இவரும் பொய் சொல்லிட்டாரு. பார்த்தேன், ஏற்கனவே ஒரு ஆளு பொய் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கு, பத்தாவதுக்கு இன்னொரு ஆளு கிளம்பிட்டு. அப்ப மக்கள் ரொம்ப என்னன்னே புரியாம தவிப்பாங்க. அவங்கள முதல்ல தவிக்க விட்டுற கூடாது, நம்ம கிளம்பிய ஆவணும் அப்படின்னு சொல்லிதான் நானும் புறப்பட்டேன். ஒரு புது இயக்கத்தை ஆரம்பிச்சது. இந்த இயக்கம் என்னோடது இல்ல, அது தமிழ்நாட்டு மக்களோடதுதான் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிட்டு நான் புறப்பட்டு வந்தேன். எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வந்தேன். இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இங்க இந்த தொகுதியில செய்யவே இல்லைங்கிறாங்க. அதாவது மழை காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் தாமிரபரணி உபரி நீரை விளாத்திக்குளம், எட்டயபுரம், ஒட்டப்படாரம் தாலுகா மக்கள், மானாவாரி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 264 கோடியில் 60 கிலோமீட்டர் தொலைவுக்கு கால்வாய் அமைத்து முத்தலாபுரம் வைப்பாற்றில் இணைக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ளது. நீங்க பாத்தீங்கன்னா கடன் 12 லட்சம் கோடி வாங்குறீங்க. நான் என்ன சொல்றேன், அந்த 12 லட்சம் கோடி வாங்கினதுல 264 கோடி செலவு பண்ணி இந்த மக்களுக்கு இதை செய்யக்கூடாதா? ஏன் செய்யக்கூடாது? செய்யணுமா இல்லையா? ஆனா முதலமைச்சருடைய பையன் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, சென்னையில ஒரு கார் ரேஸ் ஒண்ணு வருது. ஒரே ஒரு பகல் நடக்கிற ஒரு கார் ரேஸ். இதுக்கு அம்மா இருந்தப்ப என்ன பண்ணாங்க, வெளியில நல்ல அளவுல இத மாதிரி கார் பந்தயம் எல்லாம் வச்சா போற அளவுக்கு ஒரு இடத்தையே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அங்க போய் பண்ணலாம். ஆனா அங்க பண்ணாம மெட்ராஸ் டவுனுக்குள்ள ஆளு போக்குவரத்து போயிட்டு இருக்க இடத்துல எல்லாரையும் நிறுத்தி அந்த இடத்துல நல்லா போட்டிருந்த ரோட பூரா நோண்டி கிட்டத்தட்ட 270 கோடி ரூபாய்க்கு அந்த ரோட்டை 10 நாள்ல போடுறாங்க. போட்டுட்டு அதுல கார் ரேஸுக்கு பண்றாங்க அவங்க. நான் என்ன கேக்குறேன், ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கார் ரேஸ் நம்ம மக்களுக்கு தேவையா? தேவையே இல்லை. உங்க பையன் ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக அவருக்காக அதுக்குன்னு நீங்க 270 கோடியை தூக்கி கொடுக்கணுமா? தேவையில்லாத வேலை. அந்த பணத்தை இது பாருங்க, அதுலயே 6 கோடி குறைவுதான், 264 கோடி. இதை செஞ்சா எவ்வளவு மக்கள் பயன்பெறுவாங்க, எவ்வளவு விவசாயிகள் பயன்பெறுவாங்க? அதை செய்யறதுக்கு அவங்க தயாரா இல்லை. இந்த மாதிரி அரசாங்கம் இருக்கணுமா? இருக்கக்கூடாது.
அப்படிங்கறத தான் நான் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள எட்டயபுரம் விளாத்திக்குளம் விளக்கு மற்றும் கீழ ஈரால் ஆகிய இடங்களில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க கோரிக்கை வச்சுக்கிறீங்க. ஆனா அதுவும் செஞ்சபாடு இல்லை. அதே போல பாத்தீங்கன்னாக்க தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் வகையில் கூடுதலாக நகர பேருந்துகளை இயக்க கோரிக்கை விட்டிருக்காங்க. அதுவும் செய்யல. விளாத்திக்குளம் மற்றும் எட்டயபுரம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி 24 மணி நேரமும் மருத்துவ சிகிச்சை கிடைக்க நடவடிக்கை வேணும்னு ஜனங்க கேக்குது. அதையும் செய்யல. அது மட்டும் இல்ல, அங்க நவீன உபகரணங்களும் இல்லாம இருக்குது. அதையும் செய்யுங்கன்னு சொல்றாங்க, செய்யல. அதே போல பாத்தீங்கன்னா தருவைக்குளம் முதல் வேம்பார் வரையிலான 50க்கும் மேற்பட்ட கடலோர கிராமங்களில் உப்பளங்கள் அனைத்தும் விதிமுறைகளை மீறி செயல்படுவதால் நிலத்தடி நீர் முற்றிலும் ஓர்ப்பாக மாறிவிட்டது. கடலோர கிராமங்கள் பயன்பெறும் வகையில் தனி குடிநீர் திட்டம் செயல்படுத்த கோரிக்கை. விளாத்திக்குளம் மிளகாய் வத்தலுக்கு புவிசீர் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. விளாத்திக்குளம் தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் மிளகாய் மற்றும் வெங்காய சாகுபடி செய்து வரும் நிலையில் குளிர்சாதன வசதியுடன் உயர்தரமான குடோன்கள் அமைக்க கோரிக்கை. விளாத்திக்குளம் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு சொந்த கட்டிடம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை. வாழ்வாதாரமாக உள்ள எட்டயபுரம் பாரதி கூட்டுறவு நூற்பாலையை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கறதும் ஜனங்களோட கோரிக்கையா இருக்கு. விளாத்திக்குளத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. வேம்பார் கடற்கரையை சுற்றுலா மையமாக அறிவித்து சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கடல்சார் பூங்கா உருவாக்க கோரிக்கை. மேலும் இங்குள்ள லைட் ஹவுஸ் பார்வையிட மக்களுக்கு அனுமதி வழங்க கோரிக்கை. இதெல்லாம் இந்த பக்கத்து மக்கள் கேட்டிருக்காங்க. வைப்பாறு பகுதியில் கட்டப்பட்ட தடுப்பணை சேதமடைந்து இருப்பதால் தடுப்பணையை உடனடியாக சீரமைக்க கோரிக்கை. இதெல்லாம் இன்னொன்னு பாருங்க, இவங்க போன தேர்தலில் வாக்குறுதி எண் 440 கொடுத்திருக்காங்க. விஜயவாடாவில் இருந்து சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி துறைமுகங்களுக்கு தனித்துவமான சரக்கு ரயில் போக்குவரத்து நெடும்பாதை அமைச்சிட மைய அரசை வலியுறுத்தணுங்கிறாங்க. இவங்க தான் மைய அரசு கிட்ட சண்டை போடுறதே வேலையா இருக்கு. அப்புறம் எங்க போய் மைய அரசு கிட்ட போய் நம்ம எங்களுக்கு இந்த ரயில்வே பாலத்தை போட்டு கொடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்றது? போய் நம்ம கேட்கணும்ல. பத்தாயிரத்துக்கு இத்தனை எம்பிக்கள் ஜெயிச்சிருக்கீங்க, போய் எல்லாம் உட்காந்து தர்ணா பண்ண வேண்டியதானங்க டெல்லியில. எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, இதனால பயன்படுறது இவ்வளவு மக்கள் அப்படின்னு சொல்லணுமா வேணாமா? சொல்லணும். அதுக்கு முன்னே என்ன சொல்லிடுறாங்க அவங்க கிட்ட நாங்க போக மாட்டோம். முந்திக்கிட்டு சொல்றது தமிழ்நாட்டை மத்திய அரசு ஒதுக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அரசியல் பண்றது. அத இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்த்தேன் நான். இப்போ ஒரு வாரமா நான் பார்த்துக்கிட்டு வர்றேன். அங்கங்க உள்ள மக்கள் என்ன பிரச்சனைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு. அதனால நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், நம்ம வரும்போது எல்லாத்தையும் பார்க்கணும், என்ன குறைகள் அங்க இருக்குங்கிறத பார்க்கணும். அதை வச்சுதான் நம்ம வாக்குறுதி கொடுக்கணும். அவங்கள மாதிரி பொய் சொல்லிட்டு போற ஆளு நான் இல்ல. அம்மா அப்படி என்ன வளர்க்கல. அதனால எங்களால என்ன செய்ய முடியுமோ அதை தான் சொல்லுவோம், அதை தான் செய்வோம், கட்டாயம் செய்வோம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தேர்தல் அறிக்கை 16ஆம் தேதி கொடுத்துட்றேன். ஏன்னா நான் வர்ற வழியெல்லாம் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் வரேன். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும் விதமாக 2 லட்சம் அரசு பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும்.
நம்ம தேர்தல் இருக்கையில இது வருது. அடுத்தது, கிராம பகுதிகளில் மகளிர்களை ஊக்குவிக்கும் விதமாக பெண்களுக்காக, அதாவது ஆண்டு ஒன்றுக்கு 1,00,000 பெண்களுக்கு கோழி பண்ணைகள் அமைக்க 50% மானியத்தோட அமைச்சு கொடுப்போம். அதே போல 1,00,000 ஆட்டு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு 50% மானியத்தோட செஞ்சு கொடுப்போம். அவங்க சுய தொழிலா செய்யணுங்கிறது என்னோட ஆசை. அதை நாங்க செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமா, அதாவது இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. காரணம் என்ன நான் சொல்லிடுறேன். என்னன்னு நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் வரேன், சொல்லிடுறேன். அதாவது இதுல தப்பு நம்பாலு பண்ண ஆரம்பிச்சது என்னன்னா, அங்கங்க டாஸ்மாக் கடையை குறைக்கணும் அப்படின்னு கோர்ட்டு சொன்னுச்சு, நீதிமன்றம் சொன்னுச்சு. அப்ப எல்லாரும் என்ன உறுதிமொழி கொடுக்கறாங்கன்னு பாருங்க. இந்த அரசாங்கங்கள்லாம் நாங்க படிப்படியா குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருக்கிற நீதிபதிகள் என்ன நினைப்பாங்க, சரி ஒரு அரசாங்கத்திலேருந்து இந்த பதில் வருது, சரி செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட்டா கடையை கொடுக்கறது. கோர்ட் என்ன சொல்லுது, டாஸ்மாக் நடத்தக்கூடாதுங்கிறது. அதை புடிச்சுக்கிட்டாங்க அவங்க. தனியா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. அவங்க பண்ண தப்பு தான் அது. அது அப்படியே ஆரம்பிச்சு வருது. இவங்க எப்போதுமே பெருசா பண்ணக்கூடிய ஆளு இல்ல திமுக. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தான் கட்சிக்காரவங்களும் பலன் பெறணும் அப்படிங்கிற எண்ணத்துல மணமகிழ் மன்றம் அப்படின்னு போட்டு இவங்க என்ன பண்ணாங்க, தெருவுக்கு ஒன்னா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கட்சிக்காரவங்களுக்காக கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ரொம்ப பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் இழுத்து மூடணும். இந்த மணமலி மன்றம்னு சொல்லிவிட்டு கோர்ட்டுக்கு தெரியாம வேற பேரு வச்சு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தவறு. நான் இந்த பேசுறதையும் கோர்ட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒண்ணாச்சா. அடுத்தது, அம்மா இருக்கிறப்ப சட்டம் ஒழுங்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். அதுக்கு 2 காரணம். நம்ம மந்திரிகளோ நம்ம கட்சிக்காரங்களோ அல்லது எம்எல்ஏக்களோ யாரும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போக கூடாது. இது அம்மாவோட உத்தரவு. பதவி ஏத்தோன்ன முதல் மீட்டிங்ல இதெல்லாம் பேசிடுவாங்க அம்மா. நான் எல்லாமே பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். அதனால நம்ம ஆட்களுக்கு பயம், ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா வம்பாயிடும், நம்ம பதவியே காலி ஆயிடும், அது அப்படின்னு சொல்லி யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, டிஜிபி தான் பொறுப்பு அதுக்கு. அதனால அவர் சரியா கவனிச்சுக்குவாங்க. இதுல அரசியல் தலையீடு இருக்கவே இருக்காது. அதனால சட்ட ஒழுங்கு சரியா இருந்துச்சு. இப்ப எப்படின்னா, அங்கங்க ஒரு குறுநில மன்னர்கள் இருக்காங்க. அதாவது மந்திரியும் மன்னர் தான், எம்எல்ஏவும் மன்னர் தான், கவுன்சிலரும் மன்னர் தான். அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வேண்டிய ஆள போட்டுக்கிறாங்க அங்க. அதனாலதான் இந்த பட்ட பகல்ல கொலை நடக்கிறது, பொண்ணுங்களை தூக்கிட்டு போய் கிட்னாப் பண்றது, இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த திமுக அரசாங்கத்தோட வேலை தான். இத பார்க்க முடியல ஒரு முதலமைச்சருக்கு. அவர் கையில தான் இந்த பொறுப்பு இருக்கு. அது அவரு கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. அவர் என்ன பண்றாரு, வர்றாரு, தேர்தல் பிரச்சாரம் போறாரு, காலையில வாக்கிங் போறாரு, எங்கேயாவது டீ கல்ல உட்காந்து டீ சாப்பிட்றாரு, சாப்பிட்டுட்டு அவரு போறாரு, அது வேற. ஆனா இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு தான் அரசாங்கம்.
மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் முதலமைச்சர் ஒரு காவலர் மாதிரி இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. இதெல்லாம் மாத்தி ஆகணும். அதனால நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்க நிக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம கூட்டணி வேட்பாளர்கள் நிக்கிற சின்னங்களுக்கு நீங்க உங்களுடைய வாக்குகளை அளித்து மாபெரும் வெற்றியை கொடுக்கணும். இங்க நம்ம கட்சியை சேர்ந்த வேட்பாளர் அவருக்கு நீங்க தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு நான் என்னுடைய டூர்ல தூத்துக்குடி போறதா இருந்துச்சு, திருச்செந்தூர் போறதாவும் இருந்தது. நாங்க இது முன்னவே கொடுத்துட்டோம். ஆனா திடீர்னு போலீஸ் தரப்புல என்ன சொல்லிட்டாங்க, இந்த ரெண்டுக்கும் முதலமைச்சரையும் முதலமைச்சரோட தங்க வர்றாங்க, அதனால இந்த தொகுதிக்கு உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் அந்த வேட்பாளர்கள் இங்க வந்திருக்காங்க. இப்ப தூத்துக்குடியில உள்ள பிரச்சனை கிட்டத்தட்ட 18,000 ஏக்கர் பொது ஜனங்களுடைய நிலங்கள் சூறையாடப்பட்டிருக்கு. ஒரு ஜெய்ப்பூரை சேர்ந்த ஒரு கம்பெனி அதை எடுத்து அந்த நிலத்துக்குள்ள வேறு ஒருவருடைய நிலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. இதனால பாதிக்கப்பட்டிருக்கவங்க தமிழ்நாடு முழுவதும் 87 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு தூத்துக்குடி மக்கள் இவருக்கு ஏசாதுரைக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிக்கணும்னு கேக்குற. அத நாங்க எங்க பிரச்சனையா கையில எடுத்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வை வாங்கி கொடுப்போங்கிறதையும் மக்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே போல திருச்செந்தூர் அதுலயும் இந்த பிரச்சனை வருது. நிச்சயமாக திருச்செந்தூர் மக்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். எங்களுடைய வேட்பாளர் கோபாலகிருஷ்ணனுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து அவரை மகத்தான வெற்றி பெற வைக்கணும். முக்கியம் திருச்செந்தூர் மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது, எல்லாரும் முருகனை போய் கும்பிடுறதுக்கு போறீங்க. முருகன் யாருகிட்டையும் காசு கேட்கல. ஆனா அங்க ஒவ்வொருத்தரும் உள்ளார ஆளை போட்டு வரிசைப்படுத்தி வச்சு ஒவ்வொரு மஞ்சப்பை வச்சுக்கிட்டு ஆளு உள்ளார நிக்கிறான். ஒருத்தங்க சாதாரண ஆளு போய் முருகனை பார்த்து கும்பிடணும்னா 1000 ரூபாய் இல்லாம முருகனை பார்க்க முடியல திமுக அரசாங்கத்துல. அதனால அந்த முருகப்பெருமானே ஒரு வழி பண்ணுவாரு நிச்சயம். அதனால சொல்றேன், இது நம்ம இருந்தாதான் இந்த தப்பெல்லாம் நடக்காது அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு திருச்செந்தூர் மக்கள் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிச்சு அவரை வெற்றி பெற செய்யணுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நம்மளுக்கு ஒருத்தங்களை பிடிக்கல, நான் விட்டுட்டு நம்ம கட்சிக்காரவங்களை நான் பார்க்கணும், காப்பாற்றணும், ஒரு பக்கம் தமிழக மக்களை காப்பாற்றணும்னு புறப்பட்டுட்டேன். எதுக்கு வீணா அவங்கள பத்தி எல்லாம் பேசிட்டுன்னு நினைக்கிறேன். அது டைம் வேஸ்ட் இல்லையா? பெண்கள் என்ன நினைக்கிறீங்க? சரிதானே? அதுக்காக தான் நான் ரொம்ப பேசுறது இல்லை. ஏன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம நல்ல விஷயத்த பேசுவோம் அப்படிங்கிற நினைப்பு தான், வேற ஒண்ணும் இல்ல. அதனால கவலைப்படாதீங்க. நீங்கெல்லாம் சேர்ந்து கொடுக்கிற வெற்றி தான் எனக்கு கூட இருக்கும். நான் உங்களோட இருப்பேன், நீங்கெல்லாம் என்னோட இருக்கிறீங்க, அது போரும் எனக்கு.
நாளை நமது, வெற்றி நமது. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். நிச்சயம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அம்மா இருந்தப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க.